ஹலோ கைஸ். இந்த நம்ம பிளேயர் ஹூ ரிட்டன் 10,000 இயர்ஸ் லேட்டர் மான்வாவோட எபிசோட் 10 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போட்டு முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணாமல் லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வரா பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், உனக்கு எங்கேருந்து அந்த டிமானிக் எனர்ஜி கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு வந்து எப்படி தெரியும், எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி இருந்தா வந்து சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், நான் திருப்பியும் என்கிட்ட கேட்குறேன் அதே கொஸ்டின் தான். ஒபீடியண்ட்டாக வந்து ஆன்சர் பண்ணு. உனக்கு எங்கேருந்து டிமானிக் எனர்ஜி கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, என்னால் வந்து சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா வந்து சொல்கிறான். இல்லை, நீ வந்து கன்ஃபார்மாக எனக்கு வந்து சொல்லுவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு, நம்ம ஹீரோ வந்து அந்த பவர் ஆஃப் த்ரெட் இருக்கும் இல்லையா, அந்த பெரிய ஒரு டீமன் வந்து கையில் பிடிக்குமே, அந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறான். அவனால் வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலாக எதுவுமே வந்து பண்ண முடியல. அந்த கில்டு மாஸ்டர் தான் வந்து அதை பண்ணார் அப்படின்ற ஒரு பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறான். அப்போ கூட இருக்கவன் வந்து, வாய முடுறா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். உன்னோட மைண்டில் தான் நீ இருக்கியா, அதெல்லாம் சொல்லாத அப்படின்னு மாதிரி அவன் சொல்லும் போது, அடுத்த செகண்டே அவனை வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே நம்ம ஹீரோ வந்து கொண்டுறான். நீ வந்து கில்டு மாஸ்டர் தான் மென்ஷன் பண்ண, உன்னோட கில் நேம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, இந்த இடத்துல தான் ட்விஸ்ட்டு. இது ஆண்ட்ராஸ் கில்டு அப்படின்னு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறான். ஆல்ரெடி வந்து நம்ம ஹீரோக்கு அந்த ஆண்ட்ராஸ் கில்டுக்குள்ளே நிறைய வந்து லைக் ஒரு டவுட் வந்து இருக்கும். அந்த ஹெல் ஃபயரோட பேரும் ஆண்ட்ராஸு, அந்த ஆண்ட்ராஸ்ன்றது அந்த டீமான் இருக்கும் இல்லையா, ஹெல் ஃபயர் யூஸ் பண்ணுற டீமான், அதோட பேர் தான் ஆண்ட்ராஸ். அப்போ வேறு ஏதாவது லிங்க் இருக்குமா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்பான். ஒரு 4 சாப்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பேசியிருப்பான். பட் ஆனால் அவன் நினச்ச மாதிரி அந்த கெஸ்க்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வருது. சரி, ஓகே, அதை நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கில்டு நான் ஆல்ரெடி அந்த ஒரு டவுட்டில் தான் வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது, எங்களோட கில்டு மாஸ்டர் வந்து ஒரு ரிச்சுவல் வச்சார், அதை வச்சு எனக்கு இந்த பவர் கொடுத்தாரு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, ரிச்சுவலா, என்ன ரிச்சுவல் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவன் வந்து பார்த்திங்கன்னா அதுன்ற மாதிரி அந்த சொல்லிட்டு இருக்கான். நீ வந்து இன்னுமே வந்து ஒழுங்காக லெசன் கற்றுக்கலன்னு நினைக்கிறேன், சீக்கிரமாக சொல்லு அப்படின்ற மாதிரியா வந்து பார்த்திங்கன்னா அவன் பேச வர அந்த சிஓ தாய்ஹோ இருக்கான் இல்லையா, அவனோட தலை தானாக சதறிடுது. அதை வச்சு நம்ம ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிருது, இது வந்து ஆக்சுவலாக அவனுங்களோட வேலை தான். டிவைஸ் வந்து பிளான் பண்ணிருக்கானுங்க, யாராச்சும் இந்த ரிச்சுவலை பற்றி பேசினா அவங்கள கொள்கிற மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே, எக்ஸ்கியூஸ் மீ காங்கு, இது நீ தானே அப்படின்னு அவன் சொல்லிட்டு தாய்ஸ் வந்துருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம தாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்துட்டு, பரவாயில்ல இவனுமே வந்து இங்கே தான் இருக்கான் போல அப்படின்னு மாதிரி வந்து என்ன பார்த்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அவனோட டீம்மேட், அதாவது நம்ம டாய்ஸோட டீம்மேட்டான டாய்ஹூனுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சிடறான். அப்போ அந்த டாய்ஹூன் வந்து சொல்கிறான், ஒரு பிளேயர், அவரோட பேர் வந்து காங்கு, அவர் தான் வந்து காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஹீரோ வந்து நானும் தான் அங்கே இருந்தேன் அப்படின்னு மாதிரி வந்து என்ன வந்து சொல்கிறான். அப்போ நம்ம டாய்ஸ் வந்து சொல்கிறான், நான் வந்து என்ன நினச்சேன்னா நீ வந்து ஈரான் கேட்டோட ஒரு ஆள் நினச்சேன் அப்படின்னு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான். அப்போ நீ கன்ஃபார்மாக ஒரு பிகினர் கிடையாது, அதனால தான் வந்துட்டு நீ இங்கே யாரையும் வேணான்னு சொன்னேன். சரி, எனிவேஸ் ரொம்பவுமே தேங்க்ஸ், உன்னால தான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து தப்பிச்சாங்க, நீ என்ன அந்த இன்சைன் ஃபுல்ஸ் வந்து கொண்டுட்ட எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு டாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்லப்பா, இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். ஆனால் என்னால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ப முடியல, நம்ம வந்து இந்த அளவுக்கு இந்த மாதிரி திருப்பி மீட் பண்ணியிருப்போம்னு நினச்சி. நான் என்ன நினச்சேன்னா, ஆக்சுவலாக நீ வந்து ஒரு ஹை பிளேயர் தான் போல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான். இந்த விஷயத்துக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு ஃபேவர் வந்து உனக்கு பண்ணுவேன், கன்ஃபார்ம் நான் வந்து ரீபே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், பரவாயில்லப்பா தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இமேஜ் வந்து கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும், பட் ஒன்றும் அந்தளவுக்குலாம் இல்லை. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்துடும். இப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இதெல்லாம் வந்து அந்த ஆண்ட்ராஸ் கில்டை சேர்ந்த அவனுங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஆமாம் எனக்கு வந்து தெரியும், அவனுங்க வந்து அவனுங்களோட ரெப்புடேஷனுக்காக வந்து அந்த அளவுக்கு இதுவாக பண்ணிட்டு இருக்கானுங்க, பட் ஆனால் அவனுங்களோட கில்லையுமே வந்து இந்த அளவுக்கு காவ் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்கன்னு எனக்கு வந்து தெரியாது. நான் சீக்கிரமாக இந்த விஷயத்தை வந்து ஃபாரன் காப்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அலர்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம டாய்ஸ் வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து ஃபாரன் காப்ஸா, அது யார் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, அது வந்து ஆக்சுவலாக நம்ம கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே இருக்க ஒரு யூனிட் தான் அது. இப்போ நம்ம அந்த ஹேவரங் கார்ப்ஸ் இருக்காங்களே, அவங்ககிட்ட வந்து நம்ம சொன்னோன்னா, கிராப்ஸ் அது கார்ப்ஸ் தான் நினைக்கிறேன், அவங்ககிட்ட வந்து சொன்னோன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆண்ட்ராஸ் கில்டுக்குள்ளே போய் ரிசர்ச் பண்ணி யாரெல்லாம் வந்து காவ் பிளேயர்ஸாக இருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா வந்து சொல்கிறான். டாய்ஸு, இங்கே நடந்த எந்த விஷயத்தையும் நீ வரல யார்கிட்டே சொல்லாத, இந்த ஆண்ட்ராஸ் கில்டை நம்மளே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா வந்து சொல்கிறான். எனக்கு வந்து புரியுது நீ எதுக்கு சொல்கிறேன்ட்டு, சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா வந்து சொல்கிறான். இப்போ நம்ம டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு, நான் தான் த காங் டாய்ஸு, நான் வந்து உங்களோட கமெண்ட் படி இதுக்கு மேலே வந்து வேலை செய்ய போகிறேன், என்னோடய ஃபுல் லைஃபுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜேர்னி கூட நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன், நம்ம வந்து ஆண்ட்ராஸ் கில்டு வந்து என்ன பண்ணானுங்களோ அது வந்து நம்ம ஃபீல் பண்ண வைப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். என்னது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். பரவாயில்ல, நீங்கள் நான் வந்து திருப்பி சொல்கிறேன், நான் வந்து உங்களோட ஜேர்னியில் வந்து நானும் ஜாயின் பண்ண போகிறேன். எல்லாத்துக்கான ஜஸ்டிஸை வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து கொடுப்போம். ஐ மீன் நம்ம வந்து மூவிஸில் பார்ப்போம் அந்த ஜஸ்டிஸ்க்காக வந்து சண்டை போடுவாங்களே,
ஈவன் நம்ம எக்ஸாம்பிளுக்கு பேட்மேன் அண்ட் சூப்பர்மேன், அதுக்கப்புறமா நம்ம நிறைய ஹீரோஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ்க்காக நம்ம வந்து சண்டை போடுவோம். அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த மூவிஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். நான் காங் டைசு, நான் வந்து உங்களோட சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் கூட வந்து லவ்வில் ஃபாலோ ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து வந்து சொல்கிறோம். உங்களோட ஃபுல் இதுவுமே வந்து நான் ரீபே பண்ணுறேன் இந்த மாதிரி உங்களோட ஜேர்னியில் சேர்ந்து அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு அவனுக்கு ஃப்ளாஷ்பேக் வந்து ஹிட் ஆகுது. ஸோ இவன் அப்படியே வந்து பேலக் மாதிரியே இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பேலக்குமே வந்து அப்படி தானே, ஸ்ட்ராங்கஸ்ட் டீமனாக இருந்தாலுமே நம்ம ஹீரோ கீழே வந்து வேலை செய்வோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு கீழே தான் வந்து வேலை செய்வேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். இந்த மாதிரி வந்து இந்த டைமில் இவங்களோட விதி இப்படி தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் இவனுங்கெல்லாம் நம்ம கையில் வச்சுருது நல்லது தான், கண்டிப்பாக வந்து கெட்டதெல்லாம் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லும் போது கூட இருக்கான் இல்லையா டாய்ஹோன், அவனுமே வந்து பார்த்திங்கன்னா நானுமே உங்கள் கூட வந்து இதுக்கு மேலே ஜாயின் ஆக போகிறேன், என்னால் வந்துட்டு பெரிய உங்களுக்கு கஷ்டம் இருக்கும், பட் நான் வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுறேன், உங்கள் 2 பேரையும் மீட் பண்ணது நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூளை கேட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் இவனுங்களாம் வந்துட்டு என்னை டிபெண்ட் பண்ணியிருக்காருங்க, இது வந்து நல்லது தான் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா வந்து சொல்கிறான். டைசு உன்னோட லெவல் என்ன அப்படின்னு கேட்கும்போது பிரதர் என்னோட லெவல் 12 அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா வந்து சொல்கிறான். ஸோ இப்போ தான் நான் வந்து செகண்ட் அவைட்டிங் வந்து இது பண்ணேன். ஸோ கொஞ்சம் ரொம்ப நாள்லாம் அவளை கொஞ்ச நாள் தான். அதுவும் இல்லாமல் உன்னோட பேசிக் எஜுகேஷன் கேட்கும்போது என்னோடய ஃபர்ஸ்ட் அவைட்டிங் ஸ்கில் வந்து சி ரேங்க்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹண்டிங் பண்ணி லெவலப் பண்ணால். ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்கிறத நல்லா கவனிச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி நான் செகண்ட் அவேக்னிங் வந்து இப்போ தான் வந்து இது பண்ணேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து ஃபர்ஸ்ட் அவேக்னிங் முடிஞ்சதுக்கப்புறமா என்னோடய ஃபர்ஸ்ட் அவேக்னிங் சி ரேங்க்கு. ஸோ அதுக்கப்புறமா நான் இப்போ தான் வந்து செகண்ட் அவேக்னிங் வந்து ரீச் பண்ணேன். ஸோ ஃபுல்லாக ஹண்டிங் பண்ணி தான் ரீச் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், சரி உன்னோட செகண்ட் அவேக்னிங்கோட ஸ்பெஷல் எபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னோட செகண்ட் அவேக்னிங்கோட ஸ்பெஷல் எபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ரேங்க்குன்ற மாதிரி இருந்தீங்கன்னா வந்து சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், நான் நினச்சதை விட இவனுக்குள்ளே வந்து பொட்டன்ஷியல் ரொம்பவே அதிகமாக இருக்குன்ற மாதிரி. அப்போ கண்டிப்பாக வந்து நான் கில்டுக்குள்ளே வந்து ஜாயின் ஆகல தான் பார்த்துட்டு இருக்கேன், பட் இப்போ நான் வந்து கிராஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு வந்து தெரியுது அவன் வந்து தேர்ட் அவேக்னிங் வந்து ரீச் பண்ணானா கண்டிப்பாக வந்து அவன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பான்ட்டு. அப்போ இன்னொரு ஆள் இருப்பான் இல்லையா, அவங்ககிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஸோ இப்போ சொல்லு, உனக்கு எதாவது ஞாபகம் இருந்துச்சா, எங்களை வந்து உயிரோட பிடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களே எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது உங்களை வந்து சாக்ரிஃபைஸஸாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் எங்களோட கில் மாஸ்டர் வந்து கூட்டு வர சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு வந்து யோசிக்கிறான், இந்த மாதிரி முட்டாள்தனம்லாம் எதுக்கு இவனுங்க பண்ணுறானுங்க, அப்போ சரிப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் மினிட் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டாய்ஹோன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காங்கு இருக்கான் இல்லையா, இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எதிர்த்து அந்த ஆண்டா ஸ்கில்டு அதில் ஒரு ஆள் உயிரோட இருப்பான். அவங்ககிட்ட போயிட்டு இவனுங்களை வந்து ஏன் இந்த 2 பேரை வந்து உயிரோட பிடிக்கணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பானு இல்லையா, அது ஏன்னு கேட்கும்போது அவன் சாக்ரிஃபைஸ்ன்ற மாதிரி சொல்லிருக்கான். ஏதோ ரிச்சுவல்னு ஆல்ரெடி நம்ம ஹிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோட் தரமாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணாமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.